யாழ்ப்பாணத்தில் இரவு பள்ளிவாசலுக்குள் புகுந்த வாழ்வெட்டு குழு மடக்கி பிடித்த இளைஞர்கள். யாழ்ப்பாணத்தில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் நேற்றிரவு தொழுகையின் போது வாழ்முனையில் ஒருவரை துரத்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நபர் ஒருவர் கையில் வாளோடு இன்னொரு இளைஞரை துரத்தி சென்ற வேளை குறித்த இளைஞன் பள்ளிவாசலுக்குள் புகுந்து அங்குள்ள மதிலால் ஏறி தப்பி சென்றுள்ளார். இதன்போது வாளுடன் வந்த சந்தேக நபர் பள்ளிவாசலில் இருந்த இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளதுடன் வாள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் யாழ் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். வெளியானது அவசர அறிவிப்பு. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலினால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி சவால்களை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துமாறு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை மிகவும் பாரதூரமானது என எச்சரித்ததுடன் சர்வதேச சூழல் வழமைக்கு திரும்பும் வரை பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போதைய சூழல் சாதாரணமான ஒன்றல்ல, இது மிகவும் இக்கட்டான ஒரு நிலை. எனவே பயணங்களை குறைத்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் எரிபொருளை கொள்வனவு செய்வதன் மூலம் இந்த நெருக்கடியை நிர்வகிக்க பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நள்ளிரவிலகிய எரிபொருள் விலை. பெட்ரோல் லீட்டர் 22 ரூபாவால் அதிகரிப்பு. ஆட்டோ டீசல் 22 ரூபாவால் அதிகரித்து 303 ஆகவும், சூப்பர் டீசல் 24 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை 353 ரூபாய். பெட்ரோல் ஆக்டேன் 92 24 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை 317 ரூபாய். பெட்ரோல் ஆக்டேன் 95 25 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை 365 ரூபாய். மண்ணெண்ணெய் 13 ரூபாவால் அதிகரித்து புதிய விலை ரூபாய் 195 ஆகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கோயில் சிலை உடைப்பு. சந்தேக நபர் போலீசாரால் கைது. யாழ்ப்பாணம் சரவணை பகுதியில் அமைந்துள்ள ஆலயம் ஒன்றின் சிலையை உடைத்து சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவல்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சரவணை செல்ல கதிர்காமம் ஆலயத்திலேயே நேற்று இந்த சிலை உடைப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தில் இருந்த சிலை இன தெரியாத நபரால் சேதப்படுத்தப்பட்டதை அடுத்து இது குறித்து ஊர்காவல்துறை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஆலயத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமராவின் காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்தனர். அதில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை அடுத்து அதே பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் இன்று கைது செய்துள்ளனர். இலங்கையின் கடல் எல்லைக்குள் நிலவும் பதட்டமான சூழலில் நாடுகூறு நடுநிலையான கொள்கையை பின்பற்றுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கையின் பொறுப்பில் 84 உடலங்கள் உள்ளதாகவும் ஈரான் அரசாங்கம் கோரிக்கை விடுக்கும் பட்சத்தில் அவற்றை ஒப்படைக்க தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 32 பேர் மற்றும் இரண்டாவது கப்பலில் இருந்து பொறுப்பேற்கப்பட்ட 206 கடற்படையினர் தற்போது இலங்கை கடற்படை மற்றும் மருத்துவமனைகளில் கண்காணிப்பில் உள்ளனர். சர்வதேச உடன்படிக்கைகளின்படி அவர்கள் இலங்கையில் இருக்கும் வரை அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செலவுகளையும் அரசாங்கமே பொறுப்பேற்கும் என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். 45 நாட்களுக்கு எரிபொருள் உள்ளது என்று கூறிவிட்டு எதற்கு திடீரென விலையை அதிகரித்தீர்கள்? நாமல் நம்பி கேள்வி. 45 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக ஜனாதிபதியும் அமைச்சரும் வாக்குறுதி அளித்திருந்த நிலையில் திடீரென எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருப்பது அரசாங்கத்தின் முரண்பாடான போக்கை காட்டுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நடந்த நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக சந்தையின் எரிபொருள் விலை குறைவடைந்து வரும் நிலையில் உள்நாட்டில் விலையை உயர்த்தியிருப்பது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது எனவும் நிலக்கரி கொள்வனவின் போது இடம்பெற்ற பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகளினால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே அரசாங்கம் மக்கள் மீது இந்த சுமையை ஏற்றியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். කලබල වෙන්න ඕනෙත් නැහැ, තෙල් මිල වැඩි කරන්නෙත් නැහැ කියලා. ඇමතිවරයාත් කියනවා. හැබැයි දැන් තෙල් මිල වැඩි කරලා තියෙනවා. හැබැයි තෙල් මිල වැඩි කරේ ලෝක වෙළඳ පොලේ මිල ගණන් 90 කියනවා. වැඩි කරලා පැය 48ක් යන පැය 24ක් යන කලින් ලෝක වෙළඳ පොලේ තෙල් මිලෙත් යම් අඩුවක් සිද්ධ වෙලා තියෙනවා.
இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிய சாரதிகள் நியமனம் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர. இலங்கை போக்குவரத்து சபையில் புதிதாக இணைத்துக் கொள்ளப்பட்ட 199 சாரதிகளுக்கும் மற்றும் 342 நடத்துனர்களுக்குமான நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. மக்களுக்கு வசதியான, பாதுகாப்பான, வினைத்திறனான மற்றும் தொடர்ச்சியான பொது போக்குவரத்து கட்டமைப்பை கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அரசாங்கம் தற்போது போக்குவரத்துக்கான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்கி வருகின்றது. அதற்கமைய எதிர்காலத்தில் முறையான தரத்துடனான புதிய பஸ்களை சேவையில் பயன்படுத்தவும், பழைய பஸ்களை படிப்படியாக போக்குவரத்து கட்டமைப்பிலிருந்து ஒதுக்குவதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. இது ஒரே தடவையில் செய்ய முடியாவிட்டாலும் சில வருடங்கள் திட்டமிட்ட முறையில் செயற்படுவதன் மூலம் தரமான போக்குவரத்து சேவையை மக்களுக்கு வழங்க அரசாங்கத்தினால் முடியும் என ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இதன் போது தெரிவித்துள்ளார். ජනතාවට අවශ්‍ය වෙන කවර වර්ගයේ සේවාවක්ද? අප පොදු ප්‍රවාහන පද්ධතිය දියුණු කරාට වැඩක් නැහැ. දියුණු කරනවා කියලා සංකල්ප හැදුවට වැඩක් නැහැ. ජනතාවට තමන්ගේ සේවාව ලැබෙන්න ඕන නිසි පරිදි. එකක් சேவாவை லபின்னோனா சுவ பஹசு. சுதந்திர தினத்தினை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கருப்பு கொடி பறக்கவிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த விசாரணையை இன்று குற்றப்புலனாய்வு பிரிவு முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் சுதந்திர தினத்தை கரிநாளாக அறிவித்து தமிழர் தாயகத்தில் இந்த முறை போராட்டங்களும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடி பறக்கவிடப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் அண்மைய கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதுடன் கருப்பு கொடியேற்றிய மாணவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கருப்பு கொடிகளை பறக்கவிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ප්‍රමාණිකුලර පැරණි බස් අතරික අපි ඉවත් කරමින් යනවා. මම හිතේ එකපාර මම කලින් කිව්වා අපිට එකපාර බෑ. ඒතර අපිම සුවපහසු සඳහා නව බස් රථ පිළිබඳ අපි සැලැස්මක් හදලා තියෙනවා. ඊළඟ විශේෂයෙන් ගත්තොත් පුරවැසියන්ට අවශ්‍ය වෙන සේවාව කරු වැදගත්. පුරවැසිය කල්පනා කරන්නේ බස් එකට නැගලා අයිතිය කාටද කියලා. මේක අයිති කාටද? මේක අයිති ආණ්ඩුවටද? මේක අයිති පෞද්ගලික අංශයටද? ඒක නෙවෙයි වැදගත්කම තියෙන්නේ මොකද්ද? එයාට ලැබෙන සේවාව මොන වගේ එකක්ද? නිසා රජයක් හැටියට අපි බැඳිලා ඉන්නවා හොඳ සේවාවක් ලබා දෙන්න. හැබැයි මේ වගේ සේවාවක් මුළුමනින්ම පෞද්ගලික අංශය වෙතට විතරක් තල්ලු වුණොත් ඔවුන් අතර ඒකාධිකාරීත්වයක් නිර්මාණය වෙනවා. ඔවුන්ට තර්ජනය කරන්න පුළුවන් හැකියාව ලැබෙනවා. ඒක නෝයි සමහර අය දැන් නම් එහෙම තර්ජනයන් කරාට ඒවා පළක් ලැබෙන්නේ. නමුත් පරණ සොරේම කෑ ගහන ඒවා දකින්නෝනේ අපි. නිසා මුළුමනින්ම මේක අත්හැල යුතු නෑ. හැබැයි අපි විධිමත් කළමනාකරන ක්‍රමයක් අපි හදන්න ඕන. රාජ්‍ය පංගුවක් තිබෙන, පෞද්ගලික අංශයේ දායකත්වයක් තිබෙන, උඩින් අපි අපේක්ෂා කරන කාර්යයන්ට අවශ්‍ය නියාමනයක් තියෙන. ආරක්ෂිත, සුවපහසු, අඛණ්ඩතාවයකින් යුතු, කාර්යක්ෂම. එම නියාමනයක් තියෙන්න ඕනකම තිබෙනවා. ක්‍රියාවලිය රාජ්‍ය සහ පෞද්ගලික ඒකාබද්ධ ක්‍රියාවලිය බවට පරිවර්තනය කරන්න ඕන. දැන් ඇති වී තිබෙන මේ ප්‍රශ්නවල ප්‍රධාන ප්‍රශ්නේ තමයි බස් එකක් කියන්නේ කර්මාන්තයකට වඩා ස්වයං රැකියාව බවට පත් වෙලා තියෙනවා. ඒ බස් රථයත් මොකද වෙන්නේ? ආරම්භයේදීම කොළඹ නගරේ දුවනවා. චුට්ටක් අබලන් වුණාම කුරුණෑගල පැත්තට යනවා. තව ටිකක් අබලන් වුණාම කහටගස් දිග්ලියට යනවා. තව ටිකක් අබලන් වුණාම ස්කූල් සර්විස් පාසල් සේවයට එනවා. මෙහෙම තමයි මේ කොළඹ නගරයට එන බස් රථයේ තියෙන නේද ඉස්සරහට ගමන් කරන ওই විදිහට. ඉතින් මේ බස් රථය බස් කර්මාන්තයකට වඩා මේක ස්වයං රැකියාවක් බවට පත් වී තිබෙනවා. එයා විශ්‍රාම ගිහපුවම පාරිතෝෂික හම්බුනහම ඒකෙන් බස් එකක් ගන්න පුළුවන්ද කියලා බලනවා. එතන මොකද කරන්නේ? එයා බස් එක එයාගේ එදිනදා ජීවිකාවේ කොටසක්. අද දිව්වොත් අද ආහාර පාන අවශ්‍යතා සපුර ගන්න පුළුවන්. එහෙම සර්විස් එකක් දෙන්න පුළුවන්. ඒ බස් එකේ ප්‍රමිතිය විවිධාකාරයේ ප්‍රමිතිය. ඒ රීදුරු සහ කොන්දොස්තර කාර්ය මණ්ඩලය විවිධත්වයෙන් යුතු කාර්ය මණ්ඩලය. ඒ අයිතිකරුවගේ හැසිරීම සමහර අය සර්විස් එකක් ගැන කල්පනා කරනවා. සමහර අය මාෆියාවක් ලෙස කල්පනා කරනවා. සමහර අය කොහොම හරි දුවලා කීයක් හරි ගන්න කියලා කල්පනා කරනවා. එතෙන්ට අවිල්ල තියෙනවා. ඒ නිසා ගුණාත්මක කර්මාන්තයක් බවට පත් කරන්න නම් මේ තරම් අයිතිකාරය තියාගෙන අපිට කළමනාකරණයක් ගින්න බෑ. කොහොමද කළමනාකරණයක් ගින්නේ? කොහොමද අද සුවපහසුවක් ගින්නේ? අයිතිකාරය විශාල ප්‍රමාණයක එක්කෙනාට එක බස් එකක් වගේ අයිති. ඉතින් එයා ඒ බස් එක
තමන්ගේ හැකියාවට අනුව, තමන්ගේ ආර්ථිකයට අනුව, තමන්ගේ ආදායමට අනුව, තමන් දුවන පාර අනුව එහෙම තමයි එයා බස් රථය කළමනාකරණය කරන්න පටන් ගන්න. එතකොට පොදු ගුණාත්මක භාවයෙන් යුතු සර්විස් එකක් ලබා දෙන්න හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. ඒ වගේම එයා අද සෙනග හිටියොත් දුවනවා. එහෙම නැත්නම් මම මේ ටර්න් එක කියන්නේ නැහැ, මම ටර්න් එක අයින් කර ඔයා දුවන්න. ඒ කියන්නේ එයාගේ තියෙන මොකද්ද? අපි දන්නවනේ එහෙම නේද? එයා ටර්න් එක දුවන්නේ නැහැ. දුවල වැඩක් නැහැ කියලා හිතනවා. දුවල වැඩක් නැහැ. ඇයි? එයා දුවන එකට ආදායම ලැබෙන. එයා තනියම කල්පනා කරනවා. එහෙම නැත්නම් කල්පනා කරනවා. ඉස්සරහ යන බස් රථයට කලින් ගිහිල්ලා කට්ටිය ගන්න ඕන බස් වෝල්ට් එකට. ඉතින් වාහන විශාල තරංගකාරීත්වයක්. අපි දැකලා තියෙන පාරේ බස් රථ කොච්චර තරංගකාරීත්වයක යෙදෙනවද? අනවශ්‍ය හෝන් ගහගෙන කෑ ගහගෙන නේද? ඉස්සරහා බස් එක යනවා නම් හෝල්ට් එකේ නතර කරන පිටිපස්සේ බස් එක නේද? ශබ්දෙන් හෝන් ගහලා කියන අපිත් එනවා කියලා. ඕකටම නගින්න එපා කියලා. පාරේ දැකලා තියෙනවා. මේව සර්විස් එකක් දෙන්න පුළුවන්ද? තාමත් නරක පන්නේ තරංගකාරීත්වයක් ඇති වෙලා තිබෙනවා. බස් එක ඕනනම් දුවනව නැත්තම් දුවන්නේ නැති තත්වයකටපත් වී තිබෙනවා. පොදු ප්‍රවාහනක තියෙන්නේ මොකද්ද? ලාභ ලබන වෙලාවේ එහෙම නැත්නම් වැඩිපුර ජනතාව ඉන්න වෙලාවේ සර්විස් එක දෙන්න ඕන. විශාල ප්‍රමාණයක් නැති වෙලාවේ සර්විස් එක දෙන්න ඕන.